அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோயம்பேடு மேம்பாலத்தில் இளம்பெண்ணை கொடூரமாக தாக்கியது தொடர்பாக இளைஞரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ரோஷன் என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இளைஞர் ரோஷனை காவல் நிலையம் அழைத்துச் சென்று காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோயம்பேடு மேம்பாலத்தில் இளம்பெண்ணை கொடூரமாக தாக்கியது தொடர்பாக இளைஞரிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ரோஷன் என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இளைஞர் ரோஷனை காவல் நிலையம் அழைத்துச் சென்று காவல்துறையினர் தற்போது விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், இந்த விசாரணையில எதனால் அந்த பெண்ணை தாக்கினார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கா? கூடுதல் விவரம். கோயம்பேடு மேம்பாலத்தில் இளம் பெண்ணை கொடூரமாக கைகள் மற்றும் ஹெல்மெட்டால் தாக்கிய இளைஞரை தற்போது கோயம்பேடு போலீசார் பிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் நேற்று மதியம் சரியாக 2 மணி அளவில் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் ஆகியோர் சென்று கொண்டிருந்தனர். திடீரென அவர்களுக்குள் இருந்த வாக்குவாதத்தில் பாலத்தின் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் எழும்பூர் நோக்கி செல்லக்கூடிய மார்க்கத்தில் அந்த பெண்ணை இறக்கிவிட்டு திடீரென அந்த இளைஞர் கை மற்றும் ஹெல்மெட்டால் கொடூரமாக தாக்கியுள்ளார். அப்பகுதி மக்கள் பலர் விலக்கு சென்ற போதும் அவர் அந்த பெண்ணை தாக்குவதை நிறுத்தவில்லை. உடனடியாக அந்த பெண் மயக்கமடைந்து கீழே விழுந்திருக்கிறார். அந்த பெண் மயக்கமடைந்து கீழே விழுந்தவுடன் அந்த இளைஞர் பதறி போய் என்ன செய்வது என்று தெரியாமல் அருகில் இருக்கிற நபர்களிடம் உதவி கேட்டிருக்கிறார். அப்போது ஒரு நபர் செல்போனில் வீடியோ எடுத்திருக்கிறார். இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் இன்று காலை முதல் மிகப்பெரிய வைரலான நிலையில் அந்த நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என சமூக வலைதளங்களிலும் கருத்துக்கள் இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த வீடியோவானது அந்த வீடியோவானது வைரலான நிலையில் சென்னை போலீசார் அந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அந்த நபர் தாக்கிய இருசக்கர வாகன எண்ணை வைத்து அந்த நபரை தற்போது பிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக பிடிப்பட்ட நபர் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ரோஷன் என்பது தெரிய வந்திருக்கிறது. பிடிப்பட்ட நபரிடம் கோயம்பேடு போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக எதற்காக அந்த இளம்பெண்ணை தாக்க வேண்டும், அந்த இளம்பெண்ணுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு, கோணங்களில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.